சுயம்பா உருவான நவபாசன சிவலிங்கமே ஒரு தேர்ல கட்டி குதிரை எடுத்துட்டு போற மாதிரியும் 1000 வருஷம் பழமையான தசபூஜை தாண்டவ மூர்த்தியை உங்களால இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இது 34வது தேவரம் பாடல் பட்ட சிவஸ்தலம். இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன், கேட்டு டைம் இருக்க போயிட்டு வாங்க. ஹலோ நமஸ்தே, நான் உங்க சிவி. உங்க கூகுள் மேப்ல மேல் கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் டெம்பிள் போனீங்கன்னா எக்ஸாக்டா லொகேஷன் கொண்டு போய் விட்டுரும். இது கடலூர் மாவட்டம்ல இருக்கு. தேவர்களும் அசுரர்களும் திருப்பாக்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறப்போ கோவப்பட்ட விநாயகர் அவங்க கிட்ட இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு இந்த கடம்பா ட்ரீ ஃபாரஸ்ட் வழியா போறப்ப விழுந்த அமிர்தத்தோட ஒரு சொட்டு தான் இங்க உருவான சுயம்பு சிவலிங்கம். அதனாலதான் உள்ள இருக்க சிவனுக்கு அமிர்த கடீஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு வந்து முருகபெருமானே தவம் செஞ்சு சூரியனை அழிச்சதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோவில்ல பங்குனி மாதம் 3, 4, 5 காலையில 6 மணிக்கு சூரிய கதிர்கள் சிவபெருமான் மேல விழும். வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. இங்க தொழில், படிப்பு, திருமணம், குழந்தை தடை இருந்தா பிரதோஷம் நாள்ல அன்னதானம் கொடுத்தா சரியா போயிடுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் பொன்னியின் செல்வன் வரலாறுல கூட இருக்கு. இது மாதிரி ஒரு கோவில் கடலூர் மாவட்டம்ல நிறைய பேருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய கண்டனுங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாய்ப்பு கிடைச்சா அதோட போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க.